ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே பாருங்கள், பூரி மாதிரி தான் இது சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த டிஃபன் ரெசிபிக்கு பேர் துஸ்கா. இது ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் டிஃபன் ரெசிபி. இது பூரி மாதிரி இருக்கும். இது அரிசி மாவு, கடலைப்பருப்பு, உளுந்து போட்டு செய்கிறது. பாருங்கள், எப்போவுமே நம்ம கோதுமை மாவில் பூரி செய்வோம், மைதா மாவில் செய்வோம். ஆனால் இது மாதிரி ஒரு பூரியை நீங்கள் இனிமேல் செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய கப் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நிறைய பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் அரை கப்பு கடலைப்பருப்பு, இதே மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு உளுந்து, மூணையும் நல்லா போட்டு நல்லா 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும். நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா நைஸாக அரைக்கணும். ரவை பதத்துக்கு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாவு நல்லா புளிக்கணும். அதனால் 8 மணி நேரம் இதை நல்லா புளிக்க வைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சதுக்கப்புறமா சால்ட்டு போட்டால் போதும், இப்போ போட வேண்டாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஆட்டி 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொங்கி நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபி செஞ்சிடலாம். இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபிக்கு பேர் துஸ்கா. இது ஜார்க்கண்ட் ஸ்பெஷல். ஜார்க்கண்டில் செய்வாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அவங்க சுண்டல் கடலை இருக்குது பாருங்கள், அந்த கிரேவி செஞ்சு சாப்பிடுவாங்க. நமக்கு இஷ்டமான சட்னி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது பூரி மாதிரி தான் இருக்கும். நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி நம்ம மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா பூரி மாதிரியே சூப்பராக உப்பலான ஒரு டிஃபன் ரெசிபி. வாங்க இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவையான மாவை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெயும் ஊற்றி எண்ணெயும் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சூப்பரான உப்பலான பூரி ரெசிபி துஸ்கா ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்படி ஊற்றிடணும். மாவு ஊற்றுனதுக்கப்புறமா இது மாதிரி மேலே எண்ணெயை இப்படி லேசாக தெளித்து இந்த பூரியை நம்ம சுற்றி எடுக்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பூரி மாதிரி நல்லா உப்பலாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி வச்சு நம்ம சூப்பராக இந்த துஸ்கா சூப்பரான டிஃபன் ரெசிபி பூரி மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஆஹா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் புது ரெசிபியாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் மாதிரி இட்லி, பூரி, சப்பாத்தி, பொங்கல் அது மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி பூரி மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி. இது குட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அசல் பூரி மாதிரியே இருக்கும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.